السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் துல்காதா மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இதற்கு அடுத்து நமக்கு வரக்கூடிய மாதம் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். துல்காதா மாதம் வந்ததற்கு பின்னால் ஹஜ்ஜி என்கின்ற புனிதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் மக்கா என்கின்ற அற்புதமான இடத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அங்கு சென்று செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும், அதில் கிடைக்கக்கூடிய பல்வேறு படிப்பினைகளையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பயணங்கள், ஹஜ்ஜினுடைய பயணங்கள் உணர்வு பூர்வமானதாக அது அமைய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாக்கியம் நிறைந்த தன்னுடைய இல்லத்தை மக்காவிலே வைத்து கொடுத்தான். அதை ஹஜ் செய்வதற்கு சில நபர்களுக்கு கடமையாக்கி கொடுத்தான். அந்த காபத்துல்லா என்கின்ற அந்த பாக்கியமான இடம், பைத்துல்லா, அல்லாஹ்வினுடைய ஆலயமான அந்த இடம் எப்படி உருவாகியது என்பது குறித்து உண்டான பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழு உலகத்தையும் காபத்துல்லாவில் இருந்துதான் படைத்தான் என்று சொல்லுவார்கள். முதலில் உலகம் தோன்றக்கூடிய நேரத்தில் உலகத்தை படைத்துவிட்டு ஒரு நீர்க்குமிழியை போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பூமியை படைத்து ஒரு இடத்தை அமைத்து கொடுத்தார். அந்த நீர்க்குமிழியிலிருந்து தான் இந்த முழு உலகத்தையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்தான். அதுதான் காபத்துல்லா என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த காபத்துல்லாவை இப்படி ஒரு கருத்து இருக்கிறது என்றால், காபத்துல்லாவை கட்டக்கூடிய பணியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் சில கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுவதற்கு முன்னால் வானவர்கள் அந்த அற்புதமான பணியை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி தருவார்கள். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பெருளையும் ஏற்பட்டது. அப்படி அந்த வெள்ளப்பெருளையும் ஏற்பட்டதற்கு பின்னால் அந்த காபத்துல்லாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னிடத்திலே உயர்த்தி கொள்ளுகிறார். அப்படி உயர்த்தி கொண்டதற்கு பின்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அந்த கட்டுமான பணியை நிறைவு செய்தான் என்று சொல்லுவார்கள். இப்படி காபத்துல்லாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமைத்து கொடுத்து இன்னொரு கருத்தை இப்படி பதிவு செய்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு முதலிலே அனுப்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் இருக்கக்கூடிய அரிசை சுற்றி வருவதற்காக வானவர்களை நியமனம் செய்து வைத்திருந்தார்.
அங்கே இருக்கக்கூடிய அதே செயல்பாடுகள் இந்த உலகத்தில் அரிசியில் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எப்படி சுற்றப்பட்டு அங்கே வணக்கம் செய்யப்படுகிறானோ அதே போன்று இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கக்கூடிய நேரத்தில் அவர்களோடு சேர்த்து ஒரு இடத்தை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்து அதை சுற்றி வருவதற்கு மக்களை ஏற்பாடு செய்து கொடுத்தான் என்றும் சொல்லித் தருவார்கள். இப்படி அற்புதமான இடத்தை செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எல்லோருக்குமே வழங்கி விடுவதில்லை. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காபத்துல்லாஹ்வுடைய பணியை அவர்கள் பூரணப்படுத்திய பொழுது, அதை செம்மைப்படுத்தி சரியான முறையிலே புனரமைப்பு செய்து கட்டிய பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களிடத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை செய்ய சொன்னான். நீங்கள் காபத்துல்லாவிற்கு மக்களை அழைப்பு விடுங்கள், இந்த இடத்தில் தவாஃப் செய்வதற்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுங்கள் என்று சொன்னான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பே, நான் அழைப்பு கொடுத்தால் என்னுடைய அழைப்பு எத்தனை நபர்கள் கேட்க முடியும் என்று கேட்டபோதுதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அழகான முறையிலே சொல்லி காட்டினான், நீங்கள் அறிவிப்பை செய்யுங்கள், அது எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய வேலை என்று சொல்லி கொடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அப்படி ஒரு அறிவிப்பை அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக செய்து கொடுத்தார். வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி அத்தூக ரிஜாலன் வ அலா குல்லி லாமிரி யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீர். நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கின்ற அறிவிப்பை செய்யுங்கள். அப்படி அறிவிப்பு செய்கிற போது அந்த காபத்துல்லாவை நோக்கி நடந்து வருவார்கள் அல்லது வேறு ஏதாவது வாகனத்தில், ஒட்டகங்கள் போன்ற வாகனத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து அவர்கள் வந்து சேருவார்கள் என்கின்ற அறிவிப்பை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அறிவிப்பை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட அதை பாக்கியமாக கேட்க வைத்தார். அது மட்டுமல்ல, ஆலமுல் அர்வாகிலே இருக்கக்கூடிய அந்த உயிர் மட்டும் இருக்கக்கூடிய உலகம் இருக்கிறது அல்லவா, அந்த உலகத்திலும் இந்த அறிவிப்பை கொண்டு போய் சேர்த்து வைத்தார். அதனால்தான் சில நபர்களுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. நாம பார்க்கிறோம் இல்லையா, சில மனிதர்கள் ஒரு சில ஹஜ்ஜை செய்வார்கள், சில பேர் 2 ஹஜ்ஜை செய்வார்கள், சில பேர் 3 ஹஜ்ஜை செய்வார்கள். இப்படி எண்ணிலடங்கா ஹஜ்ஜுகளை செய்கிறார்கள் அல்லவா. இந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியம் எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்பதை விரிவுரையாளர் நமக்கு விளக்கம் சொல்லி கொடுக்கிற போது அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அறிவிப்பை செய்த போது யாரெல்லாம் இப்படி ஒரு பதிலை சொன்னார்களோ, லப்பை, இதோ நான் வந்துவிட்டேன் என்கின்ற வார்த்தையை அது ஆலமுல் அர்வாஹ் என்று இருக்கக்கூடிய உயிருடைய உலகத்தில் சொன்னாலும் சரி, அல்லது தாயினுடைய கருவறையிலிருந்து பதில் சொன்னாலும் சரி, அல்லது உலகத்திலே உயிரோடு பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் பதில் சொன்னாலும் சரி, எத்தனை முறை அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்களோ அத்தனை முறை அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். ஒரே ஒரு தடவை லப்பைக் என்று சொல்லி இருப்பாரே ஆனால் அவருக்கு ஒரு முறை ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்கிறது. 2 முறை சொல்லி இருப்பாரே ஆனால் 2 முறை பாக்கியம் கிடைக்கிறது. இப்படி அவர் எத்தனை முறை அந்த லப்பைக் என்ற வார்த்தையை சொல்லுகிறாரோ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அத்தனை முறை ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கொடுக்கிறான் என்று நமக்கு விரிவுரையாளர்கள் நல்ல முறையில் விளக்கம் சொல்லி தருவார்கள். ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கிறது அல்லவா, அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த செயல்பாடுகளின் மூலம் பல்வேறு படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் கியாமத் நாளில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். பொதுவாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் வசதியானவர்கள் செல்லலாம், அல்லது ஏழ்மையானவர்கள் செல்லலாம், நடுநிலையானவர்கள் செல்லலாம், மார்க்கம் படித்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் செல்லலாம். இப்படி 4 விதமான மனிதர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 4 பேருடைய எண்ணங்கள் வித்தியாசமானதாக இருக்கும். கியாமத்தினுடைய நேரத்தில் அவருடைய எண்ணங்கள் மிக மட்டரங்கமாக இருக்கும் என்பதை சொல்லுகிற போது செல்வந்தர்கள் எப்படி செல்வார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். ஏதோ பல இடங்களுக்கு டூர் போகிறோம் இல்லையா, சுற்றுலா செல்வதை போல அங்கே போவார்கள். அப்படி போகிற போது அவர்கள் அங்கே வசதியை தேடிக்கொண்டிருப்பார்கள். நாங்கள் அங்கே இருக்கும்போது எப்படி 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கணும் தெரியுமா, அப்படி இருக்கும்போது எப்படி உயர்தரமான உணவு கிடைத்தது தெரியுமா என்று மற்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய மக்கள் எப்படியெல்லாம் பல்வேறு விதமான சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்களோ அதே போன்ற பயணமாக அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு படிப்பினைக்குரிய பயணமாக எடுத்துக்கொள்ளாமல் வெறுமனே சுற்றுலா செல்வதை போன்று செல்வந்தர்கள் செல்லுவார்கள். அதற்கடுத்து சொல்லுவார்கள், நடுநிலையான மக்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கிற போது சில மக்களினுடைய சிந்தனை இப்படி இருக்குமாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், போகும்போது ஒரு 4 லட்சம் நம்ம செலவழித்து செல்லுகிறோம். அப்படி செலவழித்து செல்லக்கூடிய நேரத்தில்
நம்ம இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை அங்கே போய் போடுறோம் இல்லையா, அதை திரும்பி வரும்போது அந்த பொருளாதாரத்தை எப்படியாவது மீட்டெடுத்து வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அங்கே போய் ஏதாவது ஒரு வியாபார நோக்கமாக எதையாவது ஒன்று வாங்கி வந்து அதை இங்கே விற்று லாபம் அடையக்கூடிய நோக்கத்திலே நடுநிலையாளர்கள் செல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு மார்க்க அறிஞர்களை குறித்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நிறைய பேர் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போய் எப்படி சொல்லிடுறாங்க, நாங்கள் 4 ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறோம், 5 ஹஜ்ஜு செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மார்க்க அறிஞர்களினுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்கும் என்றால் வெறுமனே பெருமை பேசக்கூடிய அளவிலே அமைந்திருக்கும். நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறோம், அவ்வளவு காலம் செய்திருக்கிறோம் என்று ஹஜ்ஜினுடைய எண்ணிக்கையை குறித்து உண்டான பெருமை பேசக்கூடியவர்களாக மார்க்க அறிஞர்கள் இருப்பார்கள் என்று தகவலையும் சொல்லிவிட்டு ஏழைகளினுடைய நிலைப்பாடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய எண்ணப்பாடு அங்கே போய் நம்மை விட வசதியானவர்களிடத்திலே யாசகம் பெறலாம் என்கின்ற எண்ணத்திலே செல்லுவார்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ண அலைகள் கியாமத்து நாளினுடைய நேரத்தில் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த பாக்கியமான ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், தூய்மையானதாக இருக்க வேண்டும், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ்விற்கு ஓப்பானதாக இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கென்று பிரத்யேகமான ஆடையை நமக்கு சொல்லி தருவார்கள். இந்த ஆடை உடுத்துவதில் இஹ்ராம் என்கின்ற ஆடை உடுத்துகிறோம் அல்லவா, அந்த ஆடை அணிவதற்கென்று எல்லை கோட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள் அல்லவா. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான படிப்பினையை நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லி தருவார்கள். ஒரு எல்லை கோட்டு ஒரு அதிகாரியை சந்திப்பதற்காக போகக்கூடிய நேரத்தில் எப்படி அவர்களுக்கென்று சில பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து நீங்கள் இந்த இடத்திற்கு செல்லுவதற்கு முன்னால் நீங்கள் இப்படியெல்லாம் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்தரமான மனிதரை சந்திப்பதற்காக எவ்வளவு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகிறதோ அதைவிட ஒரு மேலான ஏற்பாடு அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு எல்லை கோட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அந்த இடத்திலிருந்து நீங்கள் இஹ்ராமை துவங்க வேண்டும். அப்படி துவங்குகிற போது உங்களுடைய நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை களைகிறீர்கள் அல்லவா, அப்படி களையக்கூடிய நேரத்தில் உங்களிடத்தில் என்ன எண்ணம் இருக்க வேண்டும் என்றால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்தரமான எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா. நான் இந்த உலகத்திலே சிறந்த அறிஞனாக இருந்திருக்கிறேன், இந்த உலகத்திலே பெரிய பதவி வைத்திருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் மிகப்பெரிய செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கிறேன் என்று நம்முடைய உலகத்தை கவனித்து நம்முடைய எண்ணங்களிலே எவ்வளவெல்லாம் இருக்குமோ அந்த எண்ணங்கள் அந்த ஆடையை அணியக்கூடிய நேரத்தில் அது அத்தனையும் களையப்பட வேண்டும் என்று சொல்லி தருவார்கள். அவனிடத்தில் இருக்கக்கூடிய பெருமை களையப்பட வேண்டும், ஆணவ போக்கு களையப்பட வேண்டும், அவனிடத்தில் இருக்கக்கூடிய இன்மை என்று இருக்கக்கூடிய அந்த மோசமான எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, நான் என்ற அகந்தை அத்தனையும் அந்த இஹ்ராமுடைய ஆடையை கலற்றுகிற போது அவன் இஹ்ராம் என்ற ஆடையை உடுத்த துவங்குகிற போது அவனுடைய எண்ண அலைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு பெருமக்கள் சொல்லி தருவார்கள். பொதுவாக ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசரை ஒருவர் போய் சந்திக்க சென்றார், ஒரு மன்னராக இருப்பவர். அப்படி சந்திக்க போகும்போது மன்னர் என்ற வித்தியாசங்களை எல்லாம் இறைநேசர்கள் பார்க்க மாட்டார்கள். நீ எவ்வளோ பெரிய ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு இறைநேசரை சந்திப்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் நீ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நான் என்ற அகந்தை இருக்கிறது அல்லவா, அதை கொஞ்சம் ஓரமாக வைத்து விட்டுத்தான் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி தருவார்கள். அப்படி ஒரு மன்னர் சந்திக்க போகிறார். இறைநேசரை சந்திக்க போன நேரத்தில் அந்த இறைநேசர் வரிசையிலே நிற்க விட்டிருக்கிறார். மன்னருக்கு கோபம், நம்மளை இவ்வளோ ஓரமான முறையில் எல்லா மனிதனையும் மாறி நம்மளை நிற்க வைத்திருக்கிறார் என்று தன்னோடு அழைத்து சென்றிருக்கக்கூடிய அமைச்சரிடத்தில் நமக்குன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி நம்மளை விட்டுற மாட்டாங்களா அப்படிங்கும் போது அவர் விடவில்லை, அப்படியே நிற்க வைக்கிறார். அந்த இறைநேசரை அவர் மன்னர் நெருங்கிய போது அவரிடத்திலே துஆவை வேண்டி வருகிறார், எனக்கு ஏதாவது துஆ செய்யுங்கள் என்று. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அந்த ஆன்மீகவாதி இறைநேசர் சொல்லி தருகிறார், நான் செத்ததுக்கு பின்னாடி என்னிடத்தில் துஆவை நீ பெற்றுக்கொள் என்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியலை, என்னது நான் செத்ததுக்கு பின்னாடி துஆ செய்யணுமா? இவர் என்ன ஒரு இறைநேசர், அவர் உயிரோடு இருக்கும்போது தானே அவர் துஆ செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் செத்ததற்கு பின்னாடி என்னிடத்திலே துஆவை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் என்கிற போது அமைச்சராக இருக்கக்கூடியவர் சொன்னாராம், அவர் சரியாகத்தான் சொல்லுகிறார் மன்னரே, நாம் திரும்ப செல்லுவோம் என்று மன்னரை அழைத்து கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்தபோது அந்த இடத்திலே விளக்கம் கேட்கிறார். என்னப்பா அவரு இப்படி சொல்றாரு, நீயும் பைத்திய மாதிரி இப்படி சொல்லிவிட்டு வந்திருக்கிறாய் என்ற போதுதான்
அந்த அமைச்சர் அழகான முறையிலே பதில் சொல்வார், மன்னர் அவர்களே, நீங்கள் அந்த இடத்தில் துஆவை பெற வேண்டும் என்று வந்தீர்கள் அல்லவா, வந்த இடத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் இருந்தது அல்லவா, இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளனாக இருக்கக்கூடிய என்னை இவர் சந்திப்பதற்கு இவ்வளவு தாமதம் ஏன் கொடுத்து என்னை நிற்க வைத்திருக்கிறார் என்று எண்ணினீர்கள் அல்லவா, இந்த எண்ணத்தை அவர் உடைப்பதற்கு முடிவு செய்துதான் அவர் இப்படி ஒரு பதிலை சொன்னார். நான் செத்ததற்கு பின்னால் நீ வந்து என்னிடத்திலே துஆவை பெற்றுக்கொள் என்றால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா, உன்னிடத்தில் நான் என்ற அகந்தை இருக்கிறது அல்லவா, அந்த நான் என்ற அகந்தையை நீ அழித்துவிட்டு என்னிடத்திலே வரக்கூடிய நேரத்தில் நான் உனக்கு துஆ செய்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், இதே போன்ற உணர்வு தான் நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்தில், இந்த இஹ்ராமை அணியக்கூடிய நேரத்தில் நாம் அணிந்திருக்கக்கூடிய சாதாரண ஆடைகளை கலற்றுவதோடு சேர்த்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆணவ போக்குகள் அத்தனையும் நீங்க பெற்று பரிசுத்தமானவனாக அந்த அல்லாஹ்வுடைய எல்லைக்குள் செல்ல வேண்டும் என்று நமக்கு விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அது மட்டுமல்ல, அதற்கடுத்து அங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகள் இருக்கிறது அல்லவா, காபத்துல்லாவை சுற்றுவதானாலும் சரி, அதற்கடுத்து சஅய் செய்வதானாலும் சரி, அதற்கடுத்து அரஃபாவிலே தங்குவதானாலும் சரி, ஒவ்வொன்றிலும் நாம் நிறைய படிப்பினையை பெறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை இருக்கிறது அல்லவா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். தல்பியாவினுடைய இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, இது அல்லாஹ் நம்மை அழைக்க போது நாம் சொன்னோம் அல்லவா, லப்பை ரப்பே, நான் ஆஜராகிவிட்டேன், என்னைக்கு நீ அழைப்பை கொடுத்திருக்கிறாய், உன்னுடைய அழைப்பிற்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் என்று இந்த லப்பைக் என்ற வார்த்தையை சொல்லுகிறோம் அல்லவா. இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கூட மேம்பட்ட நன்மக்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அபூ சுலைமான் என்பவர் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார். அப்படி ஹஜ்ஜுக்கு சென்ற போது இவர் லப்பைக் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. பொதுவாக ஹாஜிகள் எல்லோருமே லப்பைக் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். இவர் லப்பைக் என்ற வார்த்தையை சொல்லாமலேயே பயணம் மேற்கொள்ளுகிறார். ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டதற்கு பின்னால் அவருக்கு மயக்கம் ஏற்படுகிறது. அப்போ அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்பார்கள், இதுவரை நீங்கள் லப்பைக் என்ற வார்த்தை சொல்லவில்லை, ஏன் சொல்லாமல் பயணிக்கிறீர்கள் என்ற போதுதான் சராசரியான சாதாரண மனிதர்கள் ஹஜ்ஜு செய்வதற்கும் இறைநேசர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு மத்தியிலே நிறைய வேறுபாடு இருக்கிறது. இவர் லப்பைக் என்று சொல்லாமலேயே போகிறார், மயக்கம் ஏற்படுகிறது. மயக்கம் தெளிந்ததற்கு பின்னால் தன்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு இருக்கக்கூடிய அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்தில் அவர் பதில் சொன்னார், நான் ஏன் லப்பைக் என்று சொல்லவில்லை தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி ஒரு செய்தியை சொல்லிக் கொடுத்தார். அது என்ன செய்தி என்றால், நீங்கள் பாவிகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுவதையும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இதற்கு ஒரு ஆயத்தை உதாரணமாக சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும், என்னை நீங்கள் நினையுங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு நல்ல மனிதன் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கும் பாவியான மனிதன் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு மத்தியிலே வேறுபாடு இருக்கிறது. நல்ல மனிதன் ஃபதுக்குரூனி, என்னை நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் போது, ஒரு நல்ல மனிதன் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை நல்ல மனிதனாகவே நினைவு கூறுகிறார். அதே நேரத்தில் பெருங்கொண்ட பாவங்கள் செய்த மனிதன் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய நேரத்தில் அவன் இப்படி நினைவு கூறாரான், இவ்வளவு பெரிய பாவி நம்மை நினைவு கூறுகிறான். அப்படி இருக்கும்போது அல்லாஹும் நினைவு கூறுகிறான் என்றால் அவனுடைய அத்தனை பாவத்தையும் சேர்த்து அவன் நினைவு கூறக்கூடிய நேரத்தில் நாம் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவோமோ என்கின்ற அச்சப்பாடு அவனிடத்தில் இருக்க வேண்டும். எனவே தான் நான் முடிவு செய்தேன், அல்லாஹ்விடத்தில் லப்பைக் என்று நான் சொல்லி நான் சொல்லிவிடுவேனேயானால் அல்லாஹ் அந்த லப்பைக்கை ஏற்றுக்கொள்வானா அல்லது நிராகரிப்பிற்கு உள்ளாக்கி விடுவானா என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நான் லப்பைக் என்று பதில் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால், நல்ல மனிதர்கள் மக்காவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய ஒவ்வொரு எண்ணமும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், ரப்பினுடைய பாசம் நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த இடத்திலே சுற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்மை பார்க்க வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்க வேண்டும் என்று நமக்கு நன்மக்கள் சொல்லித் தருவார்கள். அது மட்டுமல்ல, அங்கே சஅய் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அற்புதமான நினைவலைகளை நாம் செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹஜ்ஜில் போய் நாம் தவாஃபுலாம் செய்து முடித்ததற்கு பின்னால் சஅய் என்கின்ற தொங்கோட்டம் போடுகிறோம் அல்லவா, இதில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்து அவருக்கு ஹாஜராமையார் அவர்கள் மூலமாக நீண்ட நாட்களுக்கு பின்னால், அதற்கு முன்னால் சாராமையார் அவர்களை திருமணம் செய்து நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு அதற்கு அடுத்தபடியாக ஹாஜராமையா அவர்களை திருமணம் முடித்து
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக கொடுத்த போது சாராமியார் அவர்கள் நினைத்தார்களாம், நமக்கு முன்னாடி பின்னாடி திருமணம் செய்து அவர்கள் திருமணம் முடிக்கப்பட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை பின்னால் கொடுத்து விட்டான். எனவே 2 பேரும் மனைவியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றாக இருப்பதற்கு சின்ன ஒரு வருத்தம் ஏற்பட்ட போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹாஜராமியார் அவர்களை எந்த மனித நடமாட்டமும் இல்லாத மக்காவிலே கொண்டு போய் விட சொல்லுகிறார். அப்படி விட்டு விட்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் கேட்டார்கள், ஹாஜராமியார் அவர்கள், இந்த இடத்துல விட்டுட்டு போகிறீர்கள், இந்த இடத்தில் எந்த மனிதரும் நடமாடாத இடமாக இருக்கிறது, எந்த விளைச்சலும் இல்லாத இடமாக இருக்கிறது, உணவுக்குண்டான வழி இல்லாத இடமாக இருக்கிறது, இப்படி உள்ள இடத்தில் என்னை நீங்கள் விட்டு செல்லுகிறீர்களே, இதை ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் விட்டுட்டு போகணும்னு சொன்னானா என்கிற போது அப்படி விட்டு செல்லக்கூடிய ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம். நான் காபத்துல்லாவில் விட்டுட்டு போகிறேன், இந்த இடத்துல விளைச்சல் இல்லாத இடத்துல இப்படி விட்டுட்டு போகும்போது ரப்பே இந்த இடத்தில் எல்லா மக்களையும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இடத்திற்கு நீ ஆக்கித்தா, அது மட்டுமல்லாமல் எல்லா விதமான உணவுகளும் கிடைப்பதற்குண்டான வழிவகைகளை செய்து கொடு என்று தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு போன உடனே அருமையான துஆவை செய்தார்கள் அல்லவா. அந்த துஆவினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா பாக்கியத்தையும் கொடுத்தார். தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சஇ என்ற இந்த ஓட்டம் இன்று ஓடுகிறோம் அல்லவா, அந்த ஓட்டத்தை ஹாஜராமையார் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாம் யோசித்து பார்ப்போமையானால் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு இடத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சஃபா குன்றிலிருந்து மருவாவுக்கு போய் மருவாவிலிருந்து சஃபாவிற்கு எங்கேயாவது தண்ணி கிடைக்காதான்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 7 சுற்றுக்கள் ஓடி முடியக்கூடிய நேரத்தில் அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி தடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஜம்சம் தண்ணீரை கொடுத்தார். இந்த இதை வைத்துக்கொண்டு இப்படி ஓடுகிறார்கள் அல்லவா, இந்த ஓட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் எடுக்கக்கூடிய படிப்பினையை நமக்கு சொல்லித் தருவார்கள். நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குழந்தையை கொடுப்பதற்கு அவன் சக்தி இருக்கிறான் என்று சக்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடத்தில் இருக்கிறது என்பதை குழந்தை இல்லாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, மோசமான இடமாக இருந்தாலும் கூட, ரிஸ்க்குகள் கிடைப்பதற்கு கஷ்டமாக இருந்த இடமாக இருந்தாலும் கூட ரப்புல் ஆலமீன் நமக்கு ரிஸ்கை தருவதற்குண்டான நல்ல நசீபை வகித்திருக்கிறார். அதை ரப்புல் ஆலமீன் தருவான் என்கின்ற நல்ல நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். வெறுமன நம்பிக்கையில் மட்டும் இருக்கக்கூடாது, அதோடு சேர்த்து முயற்சி செய்தார்கள் அல்லவா ஹாஜராமையார் அவர்கள். சஃபா குன்றிலிருந்து மருவாவிற்கும் மருவாவிலிருந்து சஃபாவிற்கும் என்று அங்கெங்கும் ஓடி ஒரு முயற்சி செய்தார்கள் அல்லவா. அதே போன்று ரிஸ்கினுடைய தேடலில் நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அந்த முயற்சிக்கு தகுந்தாற் போல அந்த ரிஸ்கையும் தருவான் என்கின்ற உணர்வு சஹீ செய்யக்கூடிய நேரத்திலே நமக்கு வர வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். இப்படி ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு காரியங்களும், அது மினாவிலே தங்குவதானாலும் சரி, அரஃபாவிலே தங்குவதானாலும் சரி, முஸ்தலிஃபாவிலே இருப்பதானாலும் சரி, ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஏராளமான படிப்பினைகளை வைத்திருக்கிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகள், ஹஜ்ஜு செய்வதற்கென்ற ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள், அல்லது ஹஜ்ஜு செய்வதற்குண்டான வாய்ப்பை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஹஜ்ஜு செய்கின்ற போது இது போன்ற உணர்வுகளை பெற்று ஹஜ்ஜு செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.